ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நமஹ. ஓம் நவக்கிரகேபியோ நமஹ. ஓம் வாக்தேவியை நமஹ. ஓம் சமஸ்த தேவதாபியோ நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நான் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு. இது என்ன மாத ராசி பலன்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். மாத ராசி பலன்கள் அப்படின்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த உலகம் இயங்குவது இந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் உலகமே இயங்கும். 9 கோள்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இவாளை வைத்துத்தான் இந்த உலகத்துக்கு தலைவிதியே. அன்றாட என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது. நல்லதும் சரி கெட்டதும் சரி இந்த உலகத்தை இயக்கக்கூடியது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ஹம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, நமக்கெல்லாம் வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் வீட்டிலே யாரையும் தங்கி இருக்குமா? இருக்கிறதில்ல. பல வேலைகளாக பல காரியங்களாக வாழ்நாள் முழுவதும் அங்கேயும் இங்கேயும் ஓடுனா தானே அதாவது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருமூலர் சொல்லுவார். பிறவிங்கிறது பெருங்கடல், அது நீந்தினா தான் இறைவன்கிட்ட போக முடியும். நீந்தாமல் கரையோ நின்றே இருந்தால் போக முடியாது. அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் ஓடி ஆடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி சம்பாரித்து சேர்த்து பையன் புள்ள வீடு மனை வாகனம் வசதி இதுக்குத்தான் எதை நோக்கி ஓடுகிறோம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஓடிகிட்டே இருக்கும். அப்படி ஓடக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரகங்களை வைத்துத்தான் நம்மளுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது அன்றாட நகர்வுகள் நகருது. அதில் பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நேரங்கள் கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. நாம்ளே ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. பல இடங்களுக்கு போகும்போது உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கிரகம் ஒரே ராசியில் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு வந்துட்டு தான் இருக்கும். அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கால அவகாசங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி கால அவகாசங்கள் உண்டு. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்ம மாத ராசி பலன்குள்ளே இன்க்ளூடிங் பண்ண வேண்டியதில்லை. யார் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பயிற்சி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பயிற்சி, குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி. இவங்க 4 பேர் இந்த மாத ராசிக்குள்ளே அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னா வருஷக்கணக்கில் பயிற்சி ஆகிறதுனால அதே கட்டத்தில் அதே ராசியில் தான் உட்காந்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் மற்ற 5 கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். சூரிய பகவான் 1 மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி, சந்திர பகவான் 2.5 நாளுக்கு ஒருக்கா பயிற்சி, செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி. அப்போது இந்த கிரகங்கள் மாறி மாறி நஞ்சும். எந்த மாதம் இந்த 5 நாள் பயிற்சி ஆகலாம், 10 நாளில் பயிற்சி ஆகலாம், அடுத்த மாதத்தில் 10 நாள் ஒன்று பயிற்சி ஆகலாம். இந்த 5 கிரகங்களும் இந்த மாதத்துக்குள்ள ஏதாவது பயிற்சியாகி நமது 12 ராசிகளுக்கும் நன்மை தீமைகளை செய்ய இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொதுவாக ஜென்ரலாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம். அக்யூரேட்டாக இதை விட தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா தெளிவாக இந்த மாதம் நமக்கு இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதை வச்சு தான் 100க்கு 100% முழுமையாக என்னால் சொல்ல முடியும். இது பொது பலன். கோச்சார பலன்கிறது எல்லா யூடியூப் சேனலும் சரி, யார் இது சொன்னாலும் சரி, பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும். இந்த பொதுவான பலன்களில் 2025ஆம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மங்களகரமான கார்த்திகை மாதத்தினுடைய ராசி பலாபலன்களை மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்கு முன்னான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த எங்களுடைய
புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாத பலாபலன்கள், இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பொதுவாக கடகராசி அப்படிங்கும் பொழுது சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வரைங்க மிகச்சிறப்பு. மனம், தாயார் ரெண்டுக்கு சந்திரன் தான் அதிபதி. பொதுவாகவே இலகிய மனம் கொண்டவர்கள், தான தர்மம் செய்வதில் வல்லவர்கள், தாயார் மேலே பெற்ற தாய் மேலே ரொம்ப பக்தியுடன், சிரத்தையுடன், மரியாதையுடன் இருக்கக்கூடியவர்கள் கடகராசினியர்கள். அப்போ ஏற்பட்ட தங்களுக்கு இந்த வக்கரகதியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கே வந்திருக்கார். அதனால் சில சிரமங்களை கொடுக்கத்தான் போகிறார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம குரு ராமர் வனத்திலேன்னு பழமொழி. அதாவது குரு பகவான் ஜென்மத்துக்கு வரும்பொழுது ராமபிரானே வனவாசம் போன நேரம். அதாவது தன்னுடைய சொத்து, சுகம், ராஜ்யம், சாம்ராஜ்யம், இந்த மாதிரி மனைவி, மக்கள், இடம், பொருள் அனைத்தையும் இழந்து 16 ஆண்டுகள் வனவாசம் போகிறார். அப்பேற்பட்ட ஒரு தருணம் அப்படிங்கிறது தான் இந்த கடகராசிக்கு இப்போ நடந்துருக்கு. ஜென்ம குருவாக இருக்கார். ஒரு 3 மாதத்துக்கு அப்படி தான் இருப்பார். கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். இருக்கிற தொழிலில் பிரச்சனை வந்து தொழில் சுத்தமாக முடங்கி போகலாம். அல்லது தேவையில்லாத கெட்ட பெயருக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அசிங்கம், அவமானங்கள், கேவலங்கள், மனக்குமுறல்கள், மனக்குழப்பங்கள், மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். பிறரை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு. நான் இருக்க பார்த்துக்கலாம், நீ முதல் போடுறா பார்த்துக்கலான்னு சொல்லுவான். நம்ம முதல்ல போடுவோம், அவன் சம்பாரிச்சுமா, நாம் நஷ்டம் அடைஞ்சிருவோம். எதற்கும் நம்மளுடைய சொந்த புத்தியில் இயங்க வேண்டிய ஒரு காலம். கேட்பார் பேச்சை கேட்டு பிறர் பேச்சை கேட்டு எதையும் செய்ய வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தால் 2ஆம் இடத்துல கேது சந்திருக்கிறார். அதுவும் இடையூறுகளை ஏற்படுது. குடும்ப பிரிவு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், சர்ப்பதோஷம் ஏற்படுது, சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஒரு கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், காவல்துறை பிரச்சனைகள்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குறிப்பாக யார் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, இந்த இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, விளையாட்டு, ஆன்மீகத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த மாதம் எச்சரிக்கை, கவனம் தேவை. இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல பிளேம்ஸ், வாதம், வம்பு வழக்குகளுக்கு அதிபதி கேது. கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய். வாதம், வம்பு வழக்குகளின்றி, ஏன்னா வாதம், வம்பு வழக்கு கேது அதிபதி. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை ஏற்படுத்துவார். இப்போ அதிலிருந்து விலகணும்னா கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காகத்தான் சொல்கிறேன், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது உண்டாகுது. 4ஆம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும். தாய்மாமா வகை உறவுகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். தாயாருக்கு இருந்த இந்த உடல்நல கோளாறு விலகும். அதே மாதிரி உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகும். கல்வி ஞானங்கள் அபிவிருத்தியாகும். ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, சொற்பொழிவு, டீச்சிங் ப்ரொஃபஷனல், குருமார்கள், அக்கௌண்டன்ட், ஐடி கம்பெனின்னு சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பம், சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரிகளுக்கு மிகச்சிறப்பானது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம். 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மிகச் சிறப்பு. பூர்வீக சொத்துக்கள் லாபம் ஏற்படும். தாயார் தகப்பனார் சொத்துக்கள் நன்மை ஏற்படும். தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம், விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை என்று நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு தகப்பனாருடைய பதவியும் கிடைக்கும். அதே மாதிரி அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் கிடைக்கும். அரசாங்க பணியாளர்கள் அவங்களுக்கு நன்மை. அரசாங்க பணிக்காக விண்ணப்பிச்சிருக்கிறவங்க, பரீட்சை எழுதியிருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. தலைமை பொறுப்பு, நிர்வாகத் திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் உண்டாகும். புதிய பொறுப்புகள் நம்மளை தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டாகுது. பூமி, மனை, வீடு லாபம். குறிப்பாக பஞ்சு, பருத்தி, நூல், ஜவுளித்துறை இது பணியாற்றக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சிறப்பாக இருக்கும். வங்கி, நிதி நிறுவனங்கள் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படுது. 8ஆம் இடத்துல சனி, ராகு அப்படிங்கிறது நடக்கிறதால அஷ்டமச்சனி. வாகனத்தில் கவனமாக செல்லணும். அதே மாதிரி கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம் வரக்கூடிய நேரம். நம்பி ஏமாறக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் கரெக்டாக இருக்கணும். நரம்பு ரீதியான பிரச்சனைகள் வரும். கடகராசினியர்கள் கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த மாதத்தில் பார்த்தே தீரணும். ஏன்னா அஷ்டமச்சனி நடக்குது, ஜென்ம குரு நடக்குது, 2ல் கேது, கிரகங்கள் அமைப்பு அப்படிங்கிறது சரியாக இல்லை. அதனால்
சொந்த ஜாதகத்தை உங்களுடைய ஓன் ஜாதகம் தான் உங்களை காப்பாற்றணும். அதனால் ஒரு தடவை கடகராசினியர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை மஞ்சள், அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி. பத்ரகாளியை வணங்கி சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.